தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 21/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், பிறர் நம்மை கோபப்படுத்தினாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது. பிறர் நமக்கு கோபம் ஊட்டும் செய்கைகளை செய்யும் பொழுது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கும். அவரை எதிர்க்க வேண்டும் என்று நம் மனசு துடிக்கும். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். அந்த கோபத்தால் அவர்கள் பண்ணின செய்கைகள் உங்களுக்கு தூக்கம் வராமல் உங்களை வேதனைப்படுத்தினால் கூட நீங்கள் படுக்கையில் இருந்து தேவனிடம் பேசிக்கொண்டிருங்கள். இப்படி எனக்கு செய்துவிட்டார்களே என்று நீங்கள் அவர்கள் மீது கோபத்துடன் அவர்களை நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளினாலோ அல்லது வேறு செய்கைகளினாலோ நீங்கள் பழிக்கு வாங்காமல் தேவனிடம் முறையிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுடன் அவர் இருப்பதை நிரூபிப்பேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களை, இதற்கு எடுத்துக்காட்டு தாவீது. அவன் தனது மகனுக்காக தப்பி ஓடும் பொழுது சீமேயி என்ற ஒரு மனிதன் தாவீதை பார்த்து, பேலாரின் மகனை செத்துப்போ என்று கற்களை கொண்டு அவன் மேல் வீசுவான். அப்பொழுது அந்த தாவீதினுடைய படை தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து, நீங்கள் கட்டளையிடுங்கள், இப்பொழுது இவனை கொல்ல போகின்றோம் என்று கூறும் பொழுது தாவீது கூறுவான், அப்படியல்ல, நீங்கள் அமைதியாக இருங்கள், இந்த சீமேயி என்னை தூஷிக்கும்படி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று அமைதியாக இருப்பான். பிரியமானவர்களை, இறுதியில் என்ன நடந்தது? தாவீது வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இதே சீமேயி ஓடி சென்று அவன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவனுடன் வேலைக்காரராக சேர்வான். இதே போன்றுதான் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மை கோபப்படுத்தவர்களையும் நாம் இதே போன்று தண்டியாமல் கர்த்தருடைய கோபத்திற்கு விட்டுவிட்டோம் என்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அதே எதிரிகள் நம்மை கோபப்படுத்தினவர்கள் நம் காலடியில் வர கர்த்தர் அனுமதிப்பார். அவர்கள் நமக்கு அடிமையாக என்றும் நம் காலடியில் இருப்பார்கள். ஆகவே இனி கோபம் படுத்துகிறவர்களை நாம் கோபப்படுத்தாமல் நாம் அமைதியாக இருப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக பிறர் எங்களை கோபப்படுத்தினாலும் நாங்கள் பாவம் செய்யாமல் மீண்டும் கோபப்பட்டு அவர்களை நாங்கள் தண்டியாமல் அமைதியாக இருக்கும் பொழுது எங்கள் இதயத்தில் உம்மிடமே அதை நாங்கள் கூறி அந்த கோபத்தை ஆற்றும் பொழுது நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை கோபப்படுத்தின அந்த நபர்களை எங்கள் காலடியில் வர செய்வேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் அப்படி கோபப்படுத்தினவர்களை கோபத்தில் ஏதேனும் பேசியிருந்த வார்த்தைகளுக்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்கின்றோம். இனிமேல் அப்படி நாங்கள் கோபப்படாமல் அவர்கள் கோபப்பட்டாலும் அமைதியாக உம்மிடம் அந்த காரியத்தை ஒப்படைத்து விடுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இப்பொழுது தீர்மானிக்கின்றார்களோ எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கோபப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.